இங்கே வந்து சிறப்பு செய்திருக்கிறேன். இந்த ஒரு மாத காலமாக தம்பியினுடைய உழைப்பு, அந்த தம்பியினுடைய நேர்மை உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. ஏனென்றால் பாராட்டுவதற்கு வந்துவிட்டு பாராட்டாமல் சென்று விட்டால் அது ஒரு குறையாக இருக்கும் அல்லவா? அதனால கண்டிப்பா இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவருடைய குரலுக்கேற்ப தம்பி என்னுடைய அன்பு மாணவன் தொடர்ந்து ஒரு 15 ஆண்டு காலம் என்னோடு தொடர்பு இருக்கக்கூடியவர். அப்படி எந்த நிகழ்வை செய்தாலும் எந்த செயலை செய்தாலும் வள்ளுவன் சொன்னது போல இதனை இவன் கண் விடல் என்ற செய்திக்கிணங்க, அது பரதநாட்டியமாக இருக்கட்டும், கலை நிகழ்வாக இருக்கட்டும், பண்பாட்டு நிகழ்வாக இருக்கட்டும், பாரம்பரிய நிகழ்வாக இருக்கட்டும், நாகரிக நிகழ்வாக இருக்கட்டும், அப்படி அந்த நிகழ்வை நேர்த்தியாக சிறப்பாக செய்து முடிப்பவர் தான் அன்பு தம்பி பார்த்திபன் அவர்கள். இந்த உலக சாதனை நிகழ்வு இது ஏதோ கடந்து போகின்ற செய்திகள் கிடையாது. ஒரு மாணவன், அந்த மாணவனுடைய உழைப்பு, அந்த குடும்பத்தாருடைய உழைப்பு, உண்மையிலேயே என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு அவர்களையும் நாம் பாராட்ட வேண்டும். இதை கடந்து அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, கண்டிப்பா அந்த பாப்பாவையும் நாம் பாராட்டி தான் ஆகணும். அன்பு தங்கை அவர்கள் மிக இவனுக்காக ஒத்துழைத்து, தம்பிக்காக ஒத்துழைத்து மிக சிறப்பாக அவங்க பாடுபடுறாங்க. அதனால அந்த குடும்பமே பார்த்திபனுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நம்ம உண்மையிலே நம்ம கண்ணார இங்கே கண்டுகளித்தோம். அந்த அடிப்படையில் தம்பி பார்த்திபன் எந்த செயல் செய்தாலும் எதில் ஈடுபட்டாலும் அதை நேர்த்தியாக முறையாக செய்து முடிப்பார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படித்தான் இந்த 2 நாட்களாக 24 மணி நேர உலக சாதனை, அந்த உலக சாதனையுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் 2 வந்திருக்கிறார்கள். அவர்களும் பாராட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னாக்க சோழன் புத்தக உலக சாதனை என்ற அந்த குழுக்கள் இங்கே வந்து இந்த உலக சாதனை நேரடி ஒளிபரப்பு செய்து 24 மணி நேரம் நடந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து ஒளிபரப்பு செய்து இன்றைக்கு தம்பி அவர்களுக்கு பாராட்டுதலையும் போற்றுதலையும் வாழ்த்துக்களையும் கூறி சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக இனி ஒரு காலங்கள் கின்னஸ் உலக சாதனை கூட வெல்வதற்கு தயாராக இருக்கிறார் அன்பு தம்பி அவர்கள். கண்டிப்பாக கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவனுடைய படிப்பினைக்கு ஏற்ப தம்பி அவர்கள் மிக சிறப்பாக அந்த கற்றலை உள்வாங்கி அதனை ஒழுங்குபடுத்தி இன்றைக்கு இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு சாதனை செய்திருக்கிறார். அந்த சாதனைக்கு எங்களுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பல நூறு ஆண்டு சாதனைகளை புரிய வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்புடன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர்களுக்கு